அனைவருக்கும் வணக்கம். 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று சோமையம்பாளையம் ஊராட்சியிலே நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் சோமையம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று நாங்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மனு அளிக்க உள்ளோம். சோமையம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2400 ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்றைய தினம் அவனுடைய வாழ்வாதாரமே 100 நாள் வேலை திட்டம்தான். மற்றும் இந்த பகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஏழை மக்களும் மற்றும் நடுத்தர மக்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி மற்றும் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இப்படி பல்வேறு வரியினங்களை உயர்த்தி இந்த மக்களினுடைய வரியினங்களை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதி மக்கள் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் இல்லாத இந்த பகுதியிலே ஊராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தக்கூடாது என்று நாங்கள் எல்லாம் கிராம சபை கூட்டத்திலே மனு அளிக்க உள்ளோம். மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் மனு அளித்திருக்கின்றோம். ஆகவே இந்த பகுதி மக்களை எல்லாம் வாழ்வதற்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தாமல் ஊராட்சியாகவே இருக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து, மீடியாவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் அனைவரும் கரம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் பெரியநேர்மலை ஒன்றியம் சோமையம்பாளையம் கிராம ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆட்சேபனை தெரிவிக்கவும் பொருட்டு இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தனி தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மான நகலை முதலமைச்சர் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரி இந்த ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று ஊர் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றுக்காக வந்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு எல்லாரும் அவங்களுடைய நல்ல ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம். சோமையம்பாளையம் முன்னாட்டம் சார்பில் இந்த நமது ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் சேவை மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் இந்த கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு இந்த ஊராட்சி சேர்ந்த மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதனும் சிறு அவர்கள் குறைபாடு இருந்தால் அதை ஒத்துழைப்பை நல்கி சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி 26/1/2022 காலை 11 மணியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. முன்னணி பணிகளை உள்ள சோமையம்பாளையம் ஊராட்சி கிராம சபைகள் விவரம்: வீட்டு வரி 52,85,554 ரூபா, மாட்டன் செஸ் 1,19,36, தொழில் விலை 22,000, 73,675, குடிநீர் விலை 22,96,340, குடிநீர் வைப்பு தொகை 10,00,000, தொழில் வரி விகிதம் 42,200, மனைப்பிரிவு உரிமக்கள் 99,932, மாநில விற்பனை மானியம் 34,592, இஎம்டி தொகை 15,59,292, ஜிஎஸ்டி 2,70,20,284, மொத்த வரவுகள் 6,67,3,872. செலவுகள்: மின் உபகரணங்கள் வழங்கியது 13,346,000, குடிநீர் தொட்டி பராமரிப்பு 4,86,900, மின்மோட்ட பராமரிப்பு 1,03,246, பொது சுகாதாரத்தை 7,06,803, இருந்த செலவினம் 7,10,855, புதிய சாலை 2,04,292, வழக்குகள் கட்டணம் 1,93,030, கிராம சபை ஈமச்சடங்கு மானியம் 59,000, செலவுகள் 3,70,306,
கிராம ஊராட்சி தணிக்கையினை கிராம சபை அங்கீகாரம் கோரி கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதித்தார். சுகாதாரத்துறையார் வந்திருக்கீங்களா? சுகாதாரத்துறை மருந்து அடிக்கிறது எப்படி சுகாதாரம் நல்லா இருக்கு? இல்ல அது கேட்கறது சுகாதாரம் நல்லா இருக்குல்ல? ஆமா முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தில் ஏதாவது மனிதருக்கு அமைச்சர் செக் டேம் மேலதிகாரி கொண்டு வாங்க, மேலதிகாரி கொண்டு வாங்க. முற்றுகையிடப்படும். அவ்வளவுதான். சொல்லுங்கம்மா. இங்க வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்காங்க. சென்னையில இருந்து வந்தா நம்ம பண்ணிக்கலாம். டெல்லியில இருந்தா வரணும் நம்ம கம்பளங்களுக்கு. அதனால அவங்க அனுப்பிச்சது நான் உடனே நாங்களும் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்காங்க. வந்தது அனுப்பிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தின் மூலம் உரிமைகள் திட்டம் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம் உலக வங்கி நிறுவனம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு முக்கியமான திட்டமாகும். இத்திட்டம் கைகூடியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவைகள் வழங்கி அவர்களை உள்ளடக்கிய வாய்ப்புகளை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை வலுப்படுத்த உதவுகிறது. தமிழ்நாட்டில் மகளிர் மேம்பாட்டு பண்ணை மற்றும் பண்ணை சாரா வாழ்வாதார நடவடிக்கைகள் 2024-25 ஆண்டில் செயல்படுத்தப்படும் பண்ணை சார்ந்த வாழ்வாதார திட்டங்களுக்கு பயனாளிகள் மாற்றப்பட்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அந்த பட்டியலை கிராம சபைக்கு ஒப்படைத்தல், கருவி மற்றும் இயந்திர வாடகை வாங்கி செயல்படாமல் அதிலே வாடகைக்கு விடப்படாத இயந்திரங்களை கிராமத்தின் பார்வைக்கு இது வேளாண்மை கூறும் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலம் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளில் சமுதாய மற்றும் சார்ந்த அமைப்புகளின் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் என்பதற்காக உரிமை சார்ந்த திட்டம், பொது சொத்துக்கள் சேவைகள் வள மேம்பாட்டு திட்டம், சமூக மேம்பாட்டு திட்டம், வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்களை மகளிர் கிராம செழுமை மீட்பு திட்டத்தில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் ஏதாவது பயனாளிகள் குடிநீர் வந்து அதனை வந்து திட்டம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். கிராம கல்விக்குழுக்கள் கிராம கல்விக்குழு தொழிலாளர்கள் தற்போது குழந்தை தொழிலாளர் கண்டிருந்து பள்ளிகளை சேர்க்கவும், குழந்தை தொழிலாளர் குடும்ப மறுவாழ்வளிக்கவும், பள்ளிகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும், குழந்தைகளை தொழிலாளர் பெற்றோர்கள் அமைப்பு சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறது. நம்மளுடைய கிராம வார்டு உறுப்பினர்கள் ஒப்படைமை தொழிலாளர் இல்லாத நாம் செயல்பட வேண்டும். கல்வி உரிமை சட்டம் ஒழுங்கால் மற்றும் நன்றி. கண்டன தீர்மானத்தை அதை ரெக்கார்டு எப்படி வைப்பீங்க? நாங்கள் பதிவு பண்ணுறது எப்படி பதிவு ரெக்கார்டு கலெக்டருக்கு கவர்மெண்ட்டுக்கு போவோம், தெரியும்படியாகும். அதுக்கு என்னன்னு அதிகாரிகள் கேட்டு சொல்லுங்கள். அத்தனை பேர் நிற்கிறான், அத்தனை பேரை கையெழுத்து போடுங்க மினிட் புக்கில். இந்த மினிட் புக்கு தான் நாளைக்கு பேசும். இந்த அதிகாரி போயிரு, இன்னொரு அதிகாரி போயிருவா, புக்கு இருக்கு, இதுதான் ரெக்கார்டு. சோமையம்பாளையம் ஊராட்சி சார்பாக எல்லா ஊர் சார்பாக மாநகராட்சி இணைக்க நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கொடுங்க, நாங்களும் கொடுக்குறோம். அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கொடுக்கணும். நாங்கள் கொடுக்குறோம், அதை கேட்டுட்டீங்கன்னா எல்லாரும் எப்படி கொடுக்கறதா சொல்லணும்ல?